அத்திப்பழம் ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அத்திப்பழ சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அத்திப்பழம் ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா தீபம் வந்த வெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணில் வந்த வெண்ணிலவே 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 எப்போதும் வாழாது இப்போதும் நான் தந்த பூவே அத்திப்பழ சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா நடுவோலையில் இருக்கு விருந்து அத்திப்பழ சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா நடு ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜெகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அப்படி இருக்கணுமுங்க. அத்திப்பழம் ஜெகப்பா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளி பொண்ணு ஜெகப்பா இது ரெண்டையும் கண்டு இந்த கிராம மக்கள் தவிர்த்து ஏன்னா பெண்கள்னா பேயே இறங்கியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெண்கள் மேலே ஆசை இருந்துட்டாலும் இந்த இடத்துல நான் பிரம்மச்சாரின்னு நினைக்கிறாங்க. நாரதர் பிரம்மச்சாரியா? என்னங்க வழக்கமாக எனக்கும் வள்ளிக்கும் தான் தர்க்க வரும். இந்த இடத்துல நீங்க வீம்பா வரீங்களே என்ன காரணம்? நீங்க கேட்ட கேள்வி நான் மக்களிடம் கேட்கிறேன். சரி கேளுங்க மக்கள்கிட்ட. நாரதர் பிரம்மச்சாரி தான். ஆனா இப்பதானே பிரம்மச்சாரி. நாரதருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு தெரியுமா? 52 பொண்டாட்டி. ஏன் உடம்புக்கு அந்த 52 பொண்டாட்டி எப்படி வச்சு வாழ்ந்துரு? 52 பொண்டாட்டி மட்டும் இல்லைங்க, பிள்ளைகள் எத்தனை? 60 பிள்ளைகள். ஆனா அந்த 52 பொண்டாட்டிக்கா பிறந்துச்சு? நாரதர் பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆக இந்த இடத்துல இந்த வள்ளி பொண்ணுக்கு எத்தனை சிறப்பு இருந்துட்டாலும் எனக்கு இந்த 52 பொண்டாட்டியில அதுல பொண்டாட்டியோட நினைப்பு மட்டும் அதிகமா இருக்குங்க. என்ன காரணம்? பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை நடக்கட்டும், சரி, எத்தனை நாள் பேசாம இருப்பாங்க? சமரசம் ஆகுற வரைக்கும் பேசாம, ஒரு வாரம் பேசாம இருப்பாங்க, ஒரு மாதம் கூட பேசாம இருப்பாங்க, ஒரு வருடம் கூட பேசாம இருப்பாங்க. இப்படி பேசாம இருக்கலாம். ஆனா பொண்டாட்டியோட நினைப்பு வராம யாருக்காவது இருக்குமா? வரும் வரும். சாமி எனக்கு 2 பொண்டாட்டி நான் போய் இன்ன வரைக்கும் நினைச்சிருக்கேன். வீட்டுக்கு போனா சங்கத்திலே படுத்தா இருக்கட்டும், உட்காருங்க. இப்போ உங்களுக்கு உங்க பொண்டாட்டியோட நினைப்பு வரும் போல. நீ ஏன் ஒத்த வண்டி மாடு? நீ 2 பொண்டாட்டி கட்டி நக்கு நாப்புல இருக்காது. ஏங்க நீங்க
மாட்டு வண்டின்னு சொன்னோன்னே எனக்கு நான் வருது. 2 கொண்டாட்டின்டா தப்பா? ஆமா. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு கேட்கிறேன். ஒரு மாட்டு வண்டி இருக்கு. சரி. ஒத்த மாட்டு வண்டியை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஒத்த மாட்டு வண்டியை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அந்த ஒத்த மாட்டு வண்டியில நீங்க எடையை ஏத்துறீங்க. அந்த ஒத்த மாட்டு வண்டி எடையை தாங்க முடியலாட்டி இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு மாடை பூட்டி எடையை ஏத்துவாங்க. ஏன் இன்னொரு மாடை பூட்டுறாங்க? ஒரு மாடு தணிஞ்சாலும் இந்த மாடு தாங்கிக்கிரு. இப்ப ஏத்துறா பாரத்தை. நீங்க எந்த பாரத்தை நினைக்கிறீங்க? மாட்டு வண்டியில ஏத்துற அந்த பாரத்தை நான் சொல்றேன். ஆக ஒரு மாடு தணிஞ்சாலும் இன்னொரு மாடு பாரத்தை தாங்கும். ஏன் இந்த மாட்டு வண்டி கதையை இந்த 2 மனைவிகளுக்கு சொன்னாங்க? இந்த 2 மனைவிகளுக்கு விழுகக்கூடியது என்ன கவரு? தாலி கவரு. இந்த மாட்டுக்கு பூட்டக்கூடிய கவரு என்ன கவரு? மூக்குனாங்கவரு. சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வண்டி மாடு ஓடுறதும் அக்கா புருஷன் மச்சான் ஆகுறது எப்படி? இதுக்கு ஒரே பதிலுதான். வண்டி மாடு ஓடுறதும் அக்கா புருஷன் மச்சான் ஆனது எப்படி? எப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்றேன். வண்டி மாடுறது ஓடுறது எப்படி ஓடும்? அக்காளைய பூட்டணும், 2 காளையை பூட்டணும். அதே மாதிரி அக்கா புருஷன் எப்படி? அந்த மாமே அக்கால கட்டுனாதான் அந்த காளைய மாட்டு வண்டியில கட்டுனாதான் அக்கால ஓடும், அந்த மாட்டு வண்டி ஓடும். இங்க மாமே அக்கால கட்டுனாதான் இவன் மச்சானாவான். அப்ப அக்கால கட்டணும். அங்க கட்டுறது அக்காலை, அது 5 அறிவு ஜீவனை குறிக்கக்கூடியது. இங்க சொல்றது அக்காலை, இது 6 அறிவு உயிரினத்தை குறிக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட இந்த இடத்துல காளை என்பதுதான் உங்களுக்கு சொல்லணும். அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல அந்த கண்ணை திறந்தா ஒளியிலேன்னு வாக்கையில கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகை அழுதனே. உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகை அழுதனே. கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் இல்லையா? காதலுக்கு என்று ஒரு தொல்லையா? கண்ணை திறந்தா ஒளியிலே